ஆனா சத்தியமா சொல்ற மக்களே, இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ரெட் கார்டு மேட்டருக்கு அப்புறம் கண்டிப்பா சாண்ட்ராக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா சாண்ட்ராக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்தனால மட்டும்தான் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கண்டிப்பா சாண்ட்ராக்கு மிகப்பெரிய ஆதரவு வரும், வீட்டுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியே மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். ஆனா சாண்ட்ரா போட்ட அந்த ஒரு நாடகத்தினால மொத்தமா தலைகீழ மாறி இப்ப எல்லாருமே சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல திரும்பிட்டாங்க. முக்கியமா மக்கள் போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வீட்டுக்குள்ள போற எல்லாருமே இப்போ சாண்ட்ரா போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரம்யா புடிச்சு போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க ப்ரோ. ரம்யா கேட்ட கேள்வி ஒன்னொன்னும் தரமான கேள்வியா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை மட்டும் இன்னைக்கு பேச விட்டா சாண்ட்ராவை பேச விடாம பிடிச்சி கும்முன்னு கும்மிடுவாங்க. அந்த அளவுக்கு கண்டென்ட்டோட வந்திருக்காங்க. இந்த பொய்க்கோழி மாதிரி ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட கண்டென்ட் இருக்கு நான் பேச ஆரம்பிச்சா ஐயோ அப்படிலாம் சீன் போடல. ரம்யா ரொம்ப நீட்டா அழகா 4 கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டு செருப்படி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நான் கவனிச்ச ஒருத்திக்கு அங்க சாண்ட்ராக்கு மட்டும் செருப்படி விழல. நான் கவனிச்சதுக்கு அந்த நடிப்பு அரக்கிக்கு மட்டும் செருப்படி விழல, கூட சேர்ந்து விக்ரமுக்கு செருப்படி விழுந்த மாதிரி தான் நான் கவனிச்சேன். ஏன்னா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ள விக்ரம் ஆகட்டும் சாண்ட்ராவாகட்டும் 2 பேரும் மாத்தி 2 பேரும் அவ்வளவு திட்டி இருக்காங்க. 2 பேரும் நல்லா திட்டிட்டு இப்ப உட்காந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன இளவு? 2 பேரும் வெளியே போய் எபிசோட் பார்க்க சொல்லுங்க, 2 பேரும் வெளியே போய் எபிசோட் பார்த்துட்டு மாத்தி துப்பிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சாங்க. நிறைய விஷயங்களை போட்டு அடிச்சாங்க. ஏகப்பட்ட கண்டனோட தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம். நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த காமு மாமாக்கான ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. காமு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, என்ன நிலைமையில இருக்காப்ல, காமு அடுத்த என்ன ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிருக்காப்ல, இத பத்தி ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. நல்ல வேலை நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை. வினோத் ஃபேன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து காமுக்கான ஃப்ரெண்டோட ஐடியா ஒண்ணு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்திருக்காப்ல. அவங்க வந்து டீட்டெயிலா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா பார்த்தரலாம். இப்பதான் ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. வீட்டுக்குள்ள வினோத் மட்டும் காமு மேல பெருசா அன்பு வைக்கல, வெளியே இருக்க வினோத் ஃபேன்ஸுமே காமு மேல கடுமையான அன்பு வச்சிருக்காங்க. ஏன்னா நான் வந்து வீடியோல சொல்லிட்டு இருந்தேன் கேட்கணும் பட் நான் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன், யாரும் பெருசா ரிப்ளை இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த ஒரு நபர் ட்ரை பண்ணி மெனக்கேட்டு கேட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு நான் கேட்டேன் ப்ரோ எல்லாம் ஓகே தான் பாத்துக்கோங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கான பேர் வந்து சுதன். ஏன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணோம், நமக்காண்டி பண்ணிருக்காப்ல. அவருக்கான பேர் சுதன். என்னென்ன விஷயம் அங்க இருந்துச்சு அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன். வீடியோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா அன்னைக்கு அடி வாங்கினாங்களா அந்த விஷயத்தை பத்தி பாத்துறலாம். இதுல ஆக்சுவலா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ரம்யாவை கூட்டிட்டு போயிட்டு நான் எங்க எப்போ என்ன சொன்னேன் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட கேட்கறாங்க. அதான் அந்த பாம்பு விஷயம். பட் அங்க ரம்யாவை பொறுத்தவரைக்கும் இங்க சாண்ட்ராவை அடிக்கணும் காலி பண்ணும் அந்த தாட்ல எல்லாம் வரல. ரம்யா பொறுத்தவரைக்கும் அந்த விஷயங்களை பார்த்திருக்காங்க. அந்த விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருந்திருக்கு. அதனால கேட்கணும், அதாவது நார்மலா வீட்டுக்குள்ள சொல்லணும் அப்படிதான் வந்திருக்காங்க. ஓகேவா? சாண்ட்ரா அடிச்சு காலி பண்ணும் அந்த எண்ணத்துல எல்லாம் வரல. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு பொய்க்கோழி பேருக்குல, அந்த பொய்க்கோழியை பொறுத்தவரைக்கும் 4 கண்டென்ட் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அடிச்சு பறத்திடலாம்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கு. இப்பெல்லாம் கடைசி ஒரு மொக்க வாங்கிச்சு, கடுமையான மொக்க, மூஞ்சி கிஞ்செல்லாம் ஏதோ சாணி தப்புற மாதிரி உட்கார்ந்து அந்த ரம்யா பொறுத்தவரைக்கும் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, இப்ப ஆறுகிட்ட பேசும்போது என்ன பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கல, அதுதான் உண்மையான சாண்ட்ராவா? இல்ல நான் வெளியே போகும்போது என்னை கெட்டி பிடிச்சு அழுதுச்சுல அது உண்மையான சாண்ட்ராவா? எது உண்மையான சாண்ட்ரா? வீட்டுக்குள்ள நீ எந்த முகத்தை காட்டுற சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நான் அந்த இடத்துல எதுக்காக அப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த டைம்ல நம்ம 2 பேரும் பெருசா கனெக்ட்லாம் இல்ல. ஓகேவா? நம்ம 2 பேருக்குள்ள பெருசா பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம தள்ளி தான் இருந்தோம், நமக்குள்ள சண்டை தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வாரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல நீ வந்து என்ன ஒரு ரீசன் வச்சு குத்துன, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பண்ணாத ஒரு சில விஷயங்களை வச்சு நீ குத்துன, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் பாருகிட்ட இருந்து பேசும்போது அந்த மாதிரி பேசினேன், வேற எதுவுமே இல்லை. அந்த டைம் உண்மையாவே நமக்கு கனெக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்லா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி எங்க எதுவுமே பேசுறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. ஆனா இங்க ரம்யா ரொம்ப தெளிவா லாக் பண்ணிட்டாங்க. ரம்யா பொறுத்தவரைக்கும் இல்ல, அந்த டைம் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம், நல்லா தான் க்ளோஸா தான் இருந்தோம். நீ வந்து என்கிட்ட பல விஷயத்த சொல்லி புலம்பிருக்க, வீட்டுல உள்ள பல பேரை பத்தி என்கிட்ட புலம்பிருக்க, அப்பவும் நான் அதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு துணையா தான் இருந்தேன். ஆனா நீ என்ன பத்தி அங்க போய் பாருகிட்ட பேசிட்டு இருக்க, அங்க பாரு என்ன பத்தி கேவலமா பேசியிருந்தா கூட நான் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருப்பேன், நான் பெருசா மைண்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நீ என்ன பத்தி பேசினதான் தப்பு. பாரு அந்த இடத்துல என்ன பத்தி பேசினா, ஆனா நீயும் அங்க என்ன பத்தி பேசுற, அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்படி ஒரு ஆளால இருக்க முடியுது, என்கிட்டே க்ளோஸா இருந்துட்டு என்ன பத்தி பின்னாடி போய் இப்படி பேச முடியுதுன்னா அப்ப நீ யாருன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இங்கதான் நம்ம சாண்ட்ரா அவங்களுக்கான திமிரை காட்டுறாங்க. என்னன்னா, நீ எப்படி வேணா வச்சுக்கோ, நான் அடிக்கனே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைம் நம்ம ஒன்றும் பெருசா க்ளோஸ்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட க்ளோஸா இருந்தாலுமே வெறுமனைக்கு நீ புலம்புறதை கேட்கறதுக்கு மட்டும் தான் அவங்களோட க்ளோஸா இருந்தேன். மற்றபடி நீயும் நானும் அப்படி க்ளோஸ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள இருந்தது கிடையாது. உனக்கும் எனக்கும் பெருசா ஒத்துலாம் போகாது. நான் உன் கூட இருந்தது நீ நிறைய புலம்புன, அந்த புலம்புற விஷயத்த கேட்கறதுக்காக உன் கூட இருந்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்காங்க.
இங்கதான் நம்ம ரம்யா டென்ஷன் ஆயிட்டு நீ நடிக்கத்தான் செய்யற, நீ நல்லா நடிக்கிறமா, எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லா நடிக்கிறன்னு சொல்லிட்டு கடுப்பாய் வீட்டுக்குள்ள போயிட்டு அடி கிழிச்சு எடுக்கிறாங்க. கிளினா கிளி வச்சு செஞ்சுட்டாங்க. அங்க ரம்யா டென்ஷனாகி நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. நல்ல வேலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரம்யா சொல்றது என்னன்னா, என்கிட்ட நல்லா பேசி என்ன பத்தியே தப்பா பேசுறா, கேட்டா ஆமா நான் நடிக்கனே வச்சுக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் பெருசா கனெக்ட்லாம் ஆகலன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் புலம்புறத கேட்கறதுக்கு தான் என் கூட உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்றா. எல்லாமே பொய். அவ தான் என்கிட்ட உட்காந்து கடுமையா புலம்பிட்டு இருப்பா. அந்த புலம்பெல்லாம் உட்காந்து கேட்டிருக்கேன். பல நேரங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும்போது நான் போய் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன். பல இடங்கள்ல அவளுக்காக துணையா நின்றுருக்கேன். இவ்வளவு விஷயங்கள் பண்ண என்ன இப்படி தப்பா பேசுறேன்னா இவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பா? அப்ப நான் பாம்பா? அவ தான் அனகொண்டான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. இங்க இன்னொரு அடி தரமா கொடுத்தாங்க. என்னன்னா வெளியே போய் எபிசோட் பார்க்க சொல்லி எல்லாருமே பாருங்க, எல்லாருமே வெளியே போய் பாருங்க அவங்க என்னென்ன பேசி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கியமா விக்ரம் போய் பார்க்க சொல்லுங்க. விக்ரம் சாண்ட்ராவை பத்தி என்னென்ன பேசியிருக்காரு, சாண்ட்ரா விக்ரம பத்தி என்னென்ன பேசியிருக்காரு எல்லாம் போய் பார்த்துட்டு மாத்தி மாத்தி துப்பிக்க சொல்லுங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க. அவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு இப்ப ஒன்னா உட்காந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன இதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? விக்ரம் சாண்ட்ரா எவ்வளவு கிளிகளிச்சிருப்பாப்ல, சாண்ட்ரா விக்ரம் எவ்வளவு கிளிகளிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒத்துமையா இருக்க மாதிரி காட்டினா இது எப்படி? நீ ஒத்துமையா இருக்க மாதிரி காட்டிக்கோ, ஆனா நீ பின்னாடி தப்பா பேசுறல, பின்னாடி தப்பா தானே பேசுற. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி எடுக்கலாம் ப்ரோ. அப்ப கூட விக்ரம்கிட்ட நல்லா பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு யாருக்கிட்டே போயிட்டு விக்ரம் கொஞ்சம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம பத்தி பேசியிருக்காங்க, திவ்யா பத்தி பேசியிருக்காங்க, கனியை பத்தி பேசியிருக்காங்க, எல்லார பத்தியும் பேசியிருக்காங்க. ஆனா எல்லார்கிட்ட நல்லபடியா தான் பேசுவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த கிச்சன்ல கனி கூட திவ்யா கூட எல்லாம் நல்லபடியா பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் போயிட்டு கனி திவ்யா எல்லாரும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. சோ அதான் ரம்யா சொல்றாங்க, எல்லாரும் வெளியே போய் பாருங்க, முக்கியமா கனி திவ்யா எல்லாரும் வெளியே போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவ நடிச்சிட்டு இருக்கா, ஃபுல்லா நடிக்கத்தான் செய்யறான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல அந்த சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இடமே இல்லை. அவ்வளவுதான், சாண்ட்ராக்கான மொத்த ஆட்டத்தையும் முடிச்சு விட்டாங்க. பட் இன்னும் எப்படின்னு தெரியல, எந்த ஆதரவுல சாண்ட்ரா உள்ள உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. அப்ப நீங்களா சொல்ற மாதிரி சேனலும் நம்ம மச்சான தான் காப்பாத்திட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது ப்ரோ. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஆனா சரியான அடி. அப்புறம் உட்காந்து ஒரு டிராமாவை போட்டாங்க, அழுவாங்க, அப்புறம் ஒரு மாதிரி சரியாவாங்க, திருப்பி அழுவாங்க, அப்புறம் சரியாவாங்க. பயங்கரமான டிராமா போச்சு. கண்டிப்பா நீங்களே பார்த்திருப்பீங்க. பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது காமு. ஆக்சுவலா நான் வீடியோல சொல்லிட்டே இருந்தேன், நீங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ காமோ பத்தி அதை அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னோட சைட்ல நான் பயங்கரமா ட்ரை பண்ணேன். என்னோட சைட்ல நானே பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ல ஒரு சில பேர்கிட்டையும் கேட்டேன், யாராச்சும் கனெக்ட்ல இருக்காங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயுமே ரீச் பண்ண முடியல. அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம வினோத்தோட ஃபேன் ஒருத்தர், ஓகேவா, வினோத்தோட ஃபேன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் காமுக்கான ஒரு நண்பரை தேடி அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்காப்ல, ஓகேவா. அவர் காமுக்கு கொஞ்சம் க்ளோஸ் போல, அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி காமோ பத்திய டீடைல் கேட்டிருக்காப்ல. அப்போ அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அவன் ஓகே, அவன் என் கூட தான் இருக்கான், எல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் இருந்துச்சு, அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப மோசமா இருந்துச்சு ப்ரோ. மோசமானு சொல்ல முடியாது, அது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அது ஆக்சுவலா பாரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. அதை நான் சொல்லல, சரியா, அது வேணாம், வெளியே போனவங்களே இருக்கட்டு. இவருக்கான அந்த ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காப்ல, வேற ஒண்ணு இல்ல. இவருக்கு வினோத்தையும் பிடிக்கும், காமும் பிடிக்கும் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காப்ல. என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கும் அந்த மனுஷன் ரிப்ளை பண்ணியிருந்தாப்ல. அந்த ரிப்ளை எல்லாம் நான் சொல்ல வரல. அண்ட் அடுத்ததா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நீங்க காமு கிட்ட இருந்து ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. காமு கிட்ட இருந்து சின்னதா ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி வரும்னு சொல்றாங்க. என்னதை பத்தி ப்ரோ அப்படின்னா, அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல விரும்பல. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது ஒரு ப்ராஜெக்ட், அதை மட்டும் நான் சொல்றேன். அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட், என்ன பண்ண போறாரு, சீரியலா படமா, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ண போறாரு போல. அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இது பண்ணி வச்சதா என்னன்னு தெரியல. பட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரா, அதை பத்திய அபிஷியல் அப்டேட்டை காமுவே விடுவாராம். எப்படி அதை பத்தி அபிஷியல் அப்டேட்டை காமுவே கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னொரு எத்தனை நாள் இருக்குப்பா அந்த ஷோ, ஒரு வாரம் இருக்குமா, அந்த ஒரு வாரம் கழிச்சு மேபி பார்க்கலாம். இல்ல அந்த வீடியோல பெருசா சேனல்ல பாதிக்காத மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ள வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சேனலை பத்தி தப்பா பேசினா வாய்ப்பே கிடையாது. சேனலை பத்தி தப்பா பேசாம எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்காம அமைதியா இருந்தீங்கன்னா மேபி சேலரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாருக்கான சேலரிலாம் நக்கின்னு போயிடுச்சு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போச்சு. காமு அந்த சேலரிக்காக அமைதியா இருக்காப்ல. அதனால எப்போ வீடியோ வரும்னு தெரியல. பட் கண்டிப்பா வீடியோ வரும், ஓகேவா. அது ரொம்ப நீட்டான வீடியோவா இருந்துச்சு, ரொம்ப தெளிவா பேசுற ஒரு வீடியோவா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். இல்லன்னா 105 நாள் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா கண்டிப்பா நல்லபடியா தான் இருக்காப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. ஸோ நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். காமு ஃபேன்ஸ் உங்களுக்காக தப்பா கேட்டுட்டே இருந்தீங்க, நம்மளும் வீடியோல அதை எடுத்து பேசியிருந்தோம். ஸோ அதனால அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க பேசிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹாப்பியா இருங்க. ஆனா ஒண்ணு ப்ரோ, வீட்டுக்குள்ள வினோத்துக்கு மட்டும் காமு மேல பாசம் இல்லை, வினோத் ஃபேன்ஸுக்கும் காமு மேல பாசம் இருக்கு. ஏன்னா அது வினோத் ஃபேன் ஒருத்தர், சுதன் ஒருத்தர், வினோத் ஃபேன் அவரு.
அவர் போயிட்டு மெனக்கெட்டு கேட்டுட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்பினாப்ல. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியா இருங்க கைஸ், ஹாப்பியா இருங்க. நம்ம நடிப்பு அரக்கை பத்தி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மறக்காம கமெண்ட்ல போட்டு வாங்க. அடுத்த